ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசு பார்க்க போகிற சிறடி காசையில் நம்ம சத்யாவை காணோன்னு விடாமுயற்சியாக தேடினவங்க திடீர்னு சிசிடிவி கேமராவில் மாட்டிட்டாங்க. யாருன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு யார்? சிட்டி த ரோபோ. விடாதீக, வெட்டி கொள்ளுக, அவன் தாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா இருடா, பொறுமையாக இருடான்னு கொந்தளிக்காதரா கோவப்படுறாதாரா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக அமைதிப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே போனால் அங்கே ஒரு பக்கம் ஒரு பங்களாங்க, அதாவது அப்படி பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது சிட்டியோட பங்களா. அங்கே பேய் இருக்குங்கிறாங்க, அங்கே பிசாசு இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 40 அடியில் ஒரு பாம்பு இருக்கான் அப்படின்ற டைலாக்லாம் போட்டு விட்டாங்க. வேணாண்டா கோபாலு, உள்ள நுழையாதரா அப்படின்னா கேட்குறாங்களா? கடைசியில் உள்ள நுழைஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. அங்கே போனால் அங்கே சிட்டி இல்லைங்க. உடனே என்னடா பண்ணுறதுன்னு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்க, அதுக்கப்புறம் சீதாவுக்கு ஐடியா வந்துருச்சு. போலீஸ்கார அங்கள்கிட்ட விஷயத்த கேட்க, அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்ட சொல்கிறாங்க? முத்துக்கிட்ட சொன்னோடனே அவர் தேடுறாருங்க. எல்லா இடமும் தேடி கடைசியில் ஊசி போகிற டைமில் அது என்னடா ஊசின்னு ஒன்று வைக்கிறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டைம் பார்த்து இவர் பிடிச்சாராம், இவர் நின்னாராம், அதுக்கப்புறம் அடிச்சாராம். அதுக்கப்புறம் பா எல்லாம் நடந்துருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸாரை கூப்பிட, போலீஸார் 4 பேர் வந்து தடுதுன்னு தட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்றும் புரியலையே, என்னடா வேகமாக விறுவிறுப்பாக வந்தீங்க, ஏதோ பண்ணீங்க, கடைசியில் முடிச்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சத்யா அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதாது, யாராலையும் தடுக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. சரி இதெல்லாம் ஓகேப்பா, எப்படிப்பா சீதாவுக்கு இப்படி ஒரு நம்பர் கிடைச்சது, யார்ப்பா வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் வருது. நம்ம மீனா ஒரு பக்கம் உண்மையை சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருக்கா, நம்ம சத்யா ஒரு பக்கம் என் லைஃபையே நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க மாமா, ரொம்ப நன்றி மாமான்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மலையேற போகணுன்னா மச்சான் துணை இல்லாமல் போக முடியாதுல்ல, அதனால் மாமா துணை மச்சான் துணை ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.